வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து சுடிதாருக்கு காலர் நெக் வந்து ஃப்ரண்ட் சைட்ல ஒரு நெக் டிசைன் வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே காலர் நெக் எப்படி ஸ்டிச் பண்றது, அதுக்கப்புறம் ரவுண்ட் காலர் எப்படி ஸ்டிச் பண்றதுன்ற வீடியோ எல்லாமே இருக்கு. நீங்க அந்த வீடியோஸ் பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ கார்ட்ஸ்லயும் கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒரு சுடிதார் வந்து பாடி மெஷர்மெண்ட் வச்சு டிராஃப்ட் பேட்டர்ன் ரெடி பண்ணி எப்படி கட் பண்றது அப்படின்ற வீடியோவும் இருக்கு. நமக்கு காலர் சுடிதாருக்கு தேவையான ஷோல்டர் அளவு, கழுத்து அகலம் எல்லாமே வந்து நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட் வச்சு எப்படி வைக்கணும் அப்படின்ற வீடியோவும் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. இந்த வீடியோஸோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐகான்லயும் கொடுக்குறேன். இந்த வீடியோல வந்து நம்ம இந்த சுடிதார் தான் வந்து காலர் நெக் வந்து ஸ்டிச் பண்ண போறோம். நீங்க பாடி மெஷர்மெண்ட் வச்சு அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட ஓல்டு சுடிதார் வச்சு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்றதுக்கான அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் இந்த சுடிதார் வந்து பாடி மெஷர்மெண்ட் வச்சு தான் அளவு போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதோட செஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 34 இன்ச் அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பாடி மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்றீங்கன்னா மேல இருக்கிறது வந்து செஸ்ட் லைன், அடுத்து இருக்கிறது வந்து பஸ் லைன், அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து வெய்ஸ்ட் லைன், லாஸ்ட்ல இருக்கிறது வந்து ஹிப் லைன். நீங்க ஹிப் லைன்ல மட்டும் உங்களுக்கு தையலோட அளவு வந்து 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் கீழே வந்து 1 இன்ச் அளவுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். சுடிதாரோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 25 இன்ச். இது வந்து ஒரு ஷார்ட் டாப்புக்கு தான் வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஷோல்டர் அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். 7.5 இன்ச் அளவுக்கு வந்து நான் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கழுத்தோட அகலம் வந்து 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்தோட உயரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதுல நான் வந்து 6.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி விட்டுருக்கேன். காலரோட அளவு வந்து 3 இன்ச் அளவுக்கு உயரம் மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 இன்ச் அளவுக்கு பாக்ஸ் போட்டுட்டு நம்ம அந்த கார்னர்ல இருந்து 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு ரவுண்டா வந்து அந்த காலரோட வளைவு கோடு வந்து போட்டு விட்டுக்கலாம். நம்ம காலர் நெக்ல எல்லாத்துலயுமே வந்து சைட்ல வந்து நமக்கு இந்த மாதிரி கிராஸா 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுவோம். இந்த மாதிரி கட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து ஷோல்டர் வந்து கரெக்டா ஃபிட் ஆகும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சுடிதார் துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது நீங்க வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணிடாம பேக் ஆர்ம் ஹோல் தான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் தனியா பிரிச்சுட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர்ல வந்து கிராஸா மார்க் பண்ணிருந்தோம். அந்த இடத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். சுடிதார்ல வந்து மேல காலர் தைக்கிறதுக்கு வந்து பேண்ட் கிளாத் வந்து பிளாக் கலர்ல எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கேன்வாஸ் ஷீட் வந்து அயன் பண்றது எடுத்து வச்சிருக்கேன். இதோட அகலம் வந்து 6 இன்ச் இருக்கு, நீளமும் 6 இன்ச் அளவுக்கு சதுரமான பேப்பரா வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து பாதியா மடிச்சுக்கலாம். மேல இருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். காலருக்கு நம்ம வந்து இப்ப கட் பண்ணல, கீழ இருக்க நெக் டிசைன்ஸ் தான் கட் பண்ண போறோம். 1 இன்ச் அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1 இன்ச் வந்து எதுக்காக மார்க் பண்றோம் அப்படின்னா நம்ம கீழே போட்டிருக்க அந்த டிசைன் வந்து மேல அந்த வளைவு வரைக்கும் வர்றதுக்காக தான் இந்த கேன்வாஸ்ல வந்து மேல எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து மார்க் பண்றோம். இப்ப மார்க் பண்ணிருக்க அந்த பாயிண்ட்ல இருந்து கீழே வந்து 3.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட உயரம் வந்து மொத்தமா 6.5 இன்ச். அதுல மேல காலர் வந்து 3 இன்ச் போக கீழே வந்து அந்த நெக் டிசைன் வந்து 3.5 இன்ச். அதனாலதான் நம்ம வந்து இருக்க லைன்ல இருந்து 3.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிருக்கோம். இப்ப மேல நம்ம மார்க் பண்ணிருக்க அந்த லைன்ல வந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நடுவுல வந்து 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம மார்க் பண்ணிருக்க அந்த பாயிண்ட வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி டாட்டர் லைன்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லைன் அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சு விட்டதுக்கு அப்புறம் அதுக்கு வெளியில வந்து 1 இன்ச் அளவுக்கு அந்த ஷேப்லயே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேல வரைக்கும் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மேல மார்க் பண்ணிருக்கோம்ல 1 இன்ச் அளவுக்கு, அதுலயும் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கணும். இப்ப இந்த மார்க் பண்ணிருக்க பாயிண்டையும் திரும்ப வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்ப இந்த கேன்வாஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃபர்ஸ்ட் சைடுல இருக்க அந்த லைன் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மேல கட் பண்ணும்போது நம்ம கேன்வாஸ்க்கு வந்து நெக் டிசைன் கட் பண்ணும்போது மேல பிரிட்ஜ் மாதிரி வச்சு கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி மெத்தட்ல மேல 1/2 இன்ச் விட்டுட்டு கீழ இருக்க அந்த டிசைனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த கழுத்து அகலம் வந்து மாறாம இருக்கும். ஓபன் பண்ணீங்கன்னா இந்த டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இத வந்து இந்த துணியில வந்து நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் அயர்ன் பண்ணி சுத்தி வந்து 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப சைடுல இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் இந்த மாதிரி கிராஸா வந்து நாட்ச் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்த வந்து உள்பக்கமா கேன்வாஸோட சேர்த்து நம்ம வந்து ஒரு பெரிய தையல் போட்டுக்கலாம். இத வந்து நம்ம லாஸ்ட்டா வந்து பிரிச்சு விட்டுருவோம். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்ப ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தோம்னா இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். துணியோட சென்டர்ல வந்து நாட்ச் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம வந்து சுடிதாரோட அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்து வச்சுட்டு அதுலயே வந்து சென்டர் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப துணியோட ராங் சைடு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து லைனிங் இல்லாத சுடிதார். நீங்க லைனிங் இருக்க சுடிதார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணி இதே மாதிரி துணியோட ராங் சைடு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. காலருக்கு நம்ம மார்க் பண்ணிருக்க அந்த வளைவு கோடு மார்க் பண்ணிருக்கேன். சென்டர் லைன் வந்து மார்க் பண்ணிருக்கேன். சென்டர் லைன்ல மேல இருந்து 6.5 இன்ச் அளவுக்கு கழுத்தோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. துணியோட ராங் சைடு தான் நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கோம். நம்ம அந்த கேன்வாஸ் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த துணியிலே ராங் சைடு தான் மேல இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த சென்டர் லைன் கரெக்டா இருக்க மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. அந்த உள்ள இருக்க நெக் டிசைனோட அளவு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 6.5 இன்ச் அளவுல முடிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சென்டர் பாயிண்ட் பார்த்து கரெக்டா வச்சுக்கோங்க. கரெக்டா 6.5 இன்ச் உயரத்துல வந்து சென்டர் லைன்ல வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுத்து டிசைன் வந்து கேன்வாஸ் ஒட்டி வந்து ஒரு தையல் போட போறோம். கேன்வாஸ் மேல தையல் போடக்கூடாது. கேன்வாஸ்க்கு பக்கத்துல ஒரு லைன்ல வந்து தையல் போடணும். இப்போ தச்சதுக்கு அப்புறம் நடுவுல இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா இந்த மாதிரி நம்ம நெக் டிசைனுக்கு வந்து நாட்ச் கட் பண்ணி விடுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த துணியை வந்து இந்த மாதிரி வெளிப்பக்கம் திருப்ப போறோம். அதுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டிசைனை வந்து வெளிப்பக்கம் திருப்பிக்கோங்க. இப்ப சுடிதாரோட மேல் பக்கம் வந்து இந்த மாதிரி திருப்பி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம அந்த நெக் டிசைன் திருப்பின இடத்துல எட்ஜ்ல வந்து ஒரு பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப எட்ஜ்ல ஒரு தையல் போட்டதுக்கு அப்புறம் இந்த சைடும் 1 இன்ச் அளவுக்கு இருக்க அந்த கேன்வாஸ் துணியையும் சேர்த்து நம்ம வந்து அந்த சுடிதாரோட சேர்த்து அட்டாச் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்ப தச்சதுக்கு அப்புறம் இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப அந்த கேன்வாஸை எடுத்து வச்சுட்டு நமக்கு அந்த நெக் டிசைன் எந்த இடத்துல முடியுதோ அங்க இருந்து அந்த வளைவு கோடு காலர் அட்டாச் பண்றதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து சுடிதாரை வந்து பாதி அந்த மாதிரி மடிச்சு வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிருக்க அந்த வளைவு கோட்ல வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல மேல வளைவா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ சுடிதாரோட பேக் சைட் பார்ட் எடுத்து வச்சு நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம பேக் பார்ட்ல இன்னும் கழுத்தோட உயரம் எதுவுமே வந்து கட் பண்ணல. ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 2 ஸ்டிச் வந்து போட்டு விட்டுறணும். சுடிதாரோட ராங் சைடு வந்து பாதியா வந்து மடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் துணியை. இப்ப பேக் பார்ட்ல வந்து நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு
கட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடியும் கட் பண்ணலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி வளைவா வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வளைவா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம காலர் அட்டாச் பண்றதுக்காக அந்த நெக் டிசைன் எந்த இடத்துல முடியுதோ அங்க இருந்து நம்ம வந்து இந்த டேப் வச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சுடிதாரோட சென்டர் வந்து ஃபர்ஸ்ட் நாட்ச் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டோட சென்டர்ல வந்து நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நெக் டிசைன் முடியிற இடத்துல இருந்து டேப் வந்து ஒரு தையல் அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு மெஷர் பண்ணணும். இதுல வந்து 7 இன்ச் அளவுக்கு இருக்கு. அப்படின்னா நமக்கு வந்து காலரோட நீளம் வந்து 14 இன்ச் அளவுக்கு வேணும். அந்த அளவுக்கு வந்து நான் கேன்வாஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அதோட உயரம் வந்து 2.5 இன்ச் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். கேன்வாஸோட நீளம் வந்து காலர் எவ்வளவு இருந்ததோ அதோட டபுள் சைடு வந்து 14 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த கேன்வாஸ் வந்து பாதியா மடிச்சுக்கலாம். இப்போ கீழ இருந்து 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது நமக்கு ரவுண்ட் காலர் கிடையாது, நார்மல் காலர் தான். அதனால வந்து இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காலரோட உயரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1.25 இன்ச் அளவு வந்து காலரோட உயரம் வந்து மார்க் பண்றேன். 1/4 இன்ச் அளவு இல்லைன்னா 1 இன்ச் அளவுக்கு கூட நீங்க வந்து காலர் வந்து வச்சுக்கலாம். இப்ப மார்க் பண்ண பாயிண்ட்லயே வந்து லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த 2 லைன்லயும் 3.5 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து காமனா எல்லாருக்கும் 3.5 இன்ச் அளவுக்கு வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த 3.5 இன்ச் அளவுல இருந்து கீழே நம்ம வந்து அந்த கார்னர் வரைக்கும் இந்த மாதிரி வளைவா கோடு போட்டு விட்டுக்கலாம். நம்ம வரைஞ்சு விட்ட இடத்துல இருந்து காலரோட உயரம் 1.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு அந்த மேல இருக்க லைன்ல இருந்து வளைவு கோடு போட்டு விட்டுக்கோங்க. இப்போ போட்டிருக்க இந்த 2 லைன்லயும் நம்ம வந்து காலர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீழே கட் பண்ணிக்கலாம். மேல போட்டிருக்க லைன்ல வந்து நம்ம காலர்ல வந்து ஒரு வளைவு டிசைன் வர்றதுக்காக அந்த கார்னர்ல வந்து இந்த மாதிரி வளைவா ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ இந்த லைனையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காலரோட சென்டர் பார்ட் தெரியறதுக்காக 2 சைடு வந்து இந்த மாதிரி சின்னதா நாட்ச் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஓபன் பண்ணீங்கன்னா இந்த காலரோட அளவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து காலர் வந்து வரும். இப்போ இதையும் வந்து அந்த கருப்பு கலர் துணியில வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கேன்வாஸ் வந்து நான் அயன் பண்ணிட்டு இதோட ஒரு சைடு வந்து 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி மடிச்சு எடுத்திருக்கேன். இந்த சைடு வந்து மேல் பக்கம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். காலரோட கீழ் பக்கம் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சு விட்டுருக்கோம்ல அந்த துணியை வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறம் இதே அளவுக்கு இன்னொரு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல இந்த கிளாத் எடுத்து வச்சுட்டு இப்ப கீழே மடிச்சிருக்க இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த காலரோட 3 சைடும் வந்து வளைவா வந்து தச்சு விடணும். கேன்வாஸை ஒட்டி வந்து தையல் போடணும். தையல் போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறலாம். காலரோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதுலயே வந்து ஒரு நாட்ச் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வளைவுகள் எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி நாட்ச் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு வந்து காலர் வந்து கரெக்டா வெளிப்பக்கம் திரும்பி வரும். இந்த மாதிரி 2 சைடும் கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அந்த கேன்வாஸை வந்து ரிவர்ஸ்ல திருப்பி எடுத்துக்கலாம். நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ வெளிப்பக்கம் திருப்பினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம சுடிதாரோட கிளாத்ல வந்து அட்டாச் பண்ண போறோம். சுடிதாரோட பேக் பார்ட்ல வந்து சென்டர் நாச் கட் பண்ணியிருந்தோம். அதுல இருக்க நாச்சும் இந்த காலர்ல இருக்க நாச்சும் கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் வந்து பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு கார்னர் வந்து அந்த நெக் டிசைன் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து அந்த காலர் வந்து பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பின் பண்ணதுக்கு அப்புறம் காலர் ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சென்டர்ல இருந்து தான் வந்து தையல் போடணும். ஒரு சைடு வந்து சென்டர்ல இருந்து அந்த நெக் டிசைன் முடியற வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து அந்த நெக் டிசைன் முடியற இடத்துல இருந்து சென்டர் வரைக்கும் நம்ம வந்து தையல் போடணும். இப்போ ஒரு தையல் போட்டதுக்கு அப்புறம் சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடு திருப்பி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த காலர் கிளாத் வந்து வெளிப்பக்கம் வந்து இந்த மாதிரி மடிச்சு பேக் சைடுல வந்து அந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பின் பண்ணிக்கோங்க. காலரோட சென்டர் பாயிண்ட்டும் இந்த சுடிதாரோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டா இருக்க மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கணும். பின் பண்ணும்போது நம்ம தச்சு விட்டுருக்க அந்த ரா எட்ஜஸ் எல்லாமே வந்து காலருக்குள்ள இருக்கிற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கணும். அந்த நெக் டிசைன் முடிகிற இடத்துலயும் அதே மாதிரி அந்த ரா எட்ஜஸ் எல்லாமே வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கரெக்டா இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கு அப்புறம் தைக்கும் போது அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே போட்டிருக்க அந்த தையல் மேலேயே தையல் இருக்கிற மாதிரி தச்சு விட்டுறணும். காலரோட ஒரு சைட்ல இருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் நம்ம வந்து தையல் போட போறோம். இன்னொரு எண்டு வரைக்கும் நம்ம வந்து தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காலரோட மேல் பக்கமும் வந்து எட்ஜ்ல வந்து ஒரு தையல் போட்டு விடலாம். இப்ப வந்து காலர்ல மேல கீழே சைடுல எல்லா பக்கமும் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. இந்த நெக் டிசைன் வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப இந்த கீழ இருக்க நெக் டிசைன்ல வந்து நம்ம ஒரு பெரிய தையல் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து கேன்வாஸையும் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணியிருந்தோம். அதை வந்து இந்த மாதிரி தையல் பிரிக்கிற ஊசி வச்சு பிரிச்சு விட்டுக்கோங்க. இப்ப இந்த டிசைன் வந்து ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். சுடிதார் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்றது தான் பாக்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ கீழ இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல் பேஜஸ் வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.